அப்போ பாலைவனம், இப்போ பணக்கார நாடு. அதிநவீன கட்டடக்கலைக்கும் பாலைவன இயற்கைக்கும் புகழ்பெற்ற நாடு. உலகின் மிக குறைந்த அளவிலான பெண் மக்கள் தொகையை கொண்ட நாடு. பெண்களை விட 3 மடங்கு ஆண்கள் இங்கு அதிகம் வாழ்றாங்க. இங்கு ஆறுகளோ நிரந்தர நன்னீரோ கிடையாது. ஆனா கடலும் பாலைவனமும் ஒன்றாக இணையும். ஒரு காலத்துல முத்து குளித்தலை மட்டுமே முக்கிய தொழிலாக கொண்டிருந்த நாடு. உலக அளவுல 4வது பணக்கார நாடு. இந்த நாட்டுல கடலும் பாலைவனமும் நேரடியா இணையும். இங்க பூகம்பங்கள் ஏற்பட வாய்ப்பு குறைவுதான். கிட்டத்தட்ட 0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த நாடு உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகள்ல ஒன்றாக இருக்கு. செல்வந்த நாடுகள்ல இடம் பிடித்த முதல் அரபு நாடு. இது போல இந்த நாட்டை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி செல்வம் கொழிக்கும் செல்வத்தில் மிக உயர்ந்த நாட்டின் பெயர்தான் கத்தார். இப்போ மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருக்கும் இந்த கத்தார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? வாங்க இந்த நாட்டின் வியக்க வைக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை ரத்தின சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1922ஆம் ஆண்டுல கத்தார் 30 லட்சம் மக்களை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய நாடாக மட்டுமே இருந்துச்சு. அங்கு வாழ்ந்த மக்கள்ல பெரும்பாலானோர் பாலைவனங்கள்ல இருந்து நாடோடியாக வந்து குடியேறிகளாகவும் மீன் பிடித்தல், முத்து சேகரிப்பது என்பதை தொழிலாக வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கத்தார் பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது. ஜப்பானியர்கள் முத்துக்கள் வளர்ப்பு பண்ணை முறையை கண்டறிந்து பெருமளவுல உற்பத்தியை தொடங்கியதுக்கு அப்புறம் கத்தார் மிகப்பெரிய பிரச்சனையில பொருளாதாரத்துல சரிவை சந்திச்சது. 1930 1940 இடைப்பட்ட 10 ஆண்டுகள்ல கத்தார் தனது குடிமக்கள்ல 30% பேரை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அயல் நாடுகளுக்கு வேலை தேடி அங்கிருந்து மக்கள் குடிபெயர்ந்தாங்க. இப்படி 10 ஆண்டுகள் கழிச்சு 1950ஆம் ஆண்டு 24,000க்கும் மேற்பட்ட கத்தார் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக ஐநா கூறியிருந்தது. ஆனா தற்போது கத்தார் ஒரு பொருளாதார முன்னேற்ற நாடாக மட்டுமில்லாம பணக்கார நாடாகவும் மாறி இருக்கு. பணக்கார நாடுகள்ல ஒன்றாக கத்தார் திகழ 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. இப்படி மாறுவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பு, 2வது பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயு கண்டுபிடிப்பு, 3வது அரண்மனை ஆட்சி கவிழ்ப்பு. இந்த 3 முக்கிய காரணங்களால தான் கத்தார் இப்போதைக்கு மிகப்பெரிய நாடாக பொருளாதாரத்திலையும் மற்ற நாடுகளையும் விட வளர்ந்து போயிருக்கு. முதல்ல இந்த எண்ணெய் வளத்தால எப்படி பணக்கார நாடாக மாறியது அப்படின்னு பார்த்தோம்னா, 1916ஆம் ஆண்டுல இருந்து கத்தார் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் செயல்பட்டது. பல ஆண்டு தொடர் ஆய்வுக்கு அப்புறம் தோகாவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் கத்தார் நாட்டின் மேற்கு கடற்பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது 2ஆம் உலக போரின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று கூறப்படுது. என்னதான் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 1949ஆம் ஆண்டு வரை ஏற்றுமதிக்கு தடை இருந்து வந்திருக்கிறது. நீண்ட காத்திருப்புக்கு அப்புறம் எண்ணெய் ஏற்றுமதிக்கு கத்தார் அனுமதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பல மாற்றங்களை சந்திச்சது கத்தார். எண்ணெய் தொழில் வளர்ச்சியின் காரணமா வெளிநாடுகள்ல இருந்து நிறைய தொழிலாளர்கள் வருகை தர ஆரம்பிச்சாங்க. முதலீட்டாளர்களும் கத்தாருக்கு வர தொடங்கினாங்க. மக்கள் தொகையும் அதிகரிச்சு கொண்டே போனது. 1950ஆம் ஆண்டு 25,000க்கும் குறைவாக இருந்த மக்கள் தொகை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே 1 லட்சத்துக்கும் அதிகமாக ஆனது. மீனவர்கள் முத்து சேகரிப்பாளர்களை கொண்ட நாடாக இருந்த கத்தார் 1970ஆம் ஆண்டுல பெரும் வளர்ச்சி அடைந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி $300 மில்லியன் அதிகமாக கொண்ட நாடாக மாறியது. ஒரு வருடத்திற்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்து விடுபட்டு சுதந்திர நாடானது கத்தார். அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு கண்டுபிடிச்சதுனால இன்னும் கொஞ்சம் பன்மடங்கா உயர்ந்தது அந்த நாடு. எப்படின்னா 1971ஆம் ஆண்டு கத்தார் கடலின் வடகிழக்கு பகுதியில இயற்கை எரிவாயு அதிகம் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் மூலம் கண்டுபிடிச்சாங்க. 12க்கும் மேற்பட்ட கிணறுகளை தோண்டி புவியுடன் தொடர்புபடுத்தப்படாத இயற்கை எரிவாயு அதிக அளவில் இருப்பதை கண்டறிஞ்சாங்க. பெரிய நாடுகளான ரஷ்யா, ஈரான் ஆகியவற்றுக்கு அடுத்து கத்தார் உலகின் பெரிய எரிவாயு இருப்பு உள்ள நாடாக மாறியது. கத்தார் கேஸ் என்ற நிறுவனம் உலகிலேயே இயற்கை எரிவாயுவை அதிக அளவில் உற்பத்தி செஞ்சது. எண்ணெய் ஏற்றுமதியை போல எரிவாயு ஏற்றுமதியிலும் பெருமளவிலான வளர்ச்சி வர தொடங்கியது. 3வதா இந்த நாடு வளர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை ஆட்சி மாற்றம். எப்படின்னா 1996ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு திரவ இயற்கை எரிவாயு அனுப்பப்பட்டுச்சு. இது கத்தாரின் முதலாவது பெரிய ஏற்றுமதியாக கருதப்பட்டுச்சு. பல பில்லியன் டாலர் தொழிலின் ஆரம்பமாக கத்தாரின் பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை தொட்டுச்சு. 21ஆம் நூற்றாண்டுல கத்தாரின் பொருளாதாரம் வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அரசர் ஷேக் தமீம் பின் அமத் அல் தனி. தந்தை அமத் பின் கலிஃபா அல் தானி சுவிட்சர்லாந்து பயணம் மேற்கொண்டிருந்த போது ஷேக் தமீம் பின் அமத் அல் தனி பதவியேற்றார். அரசியல் ரீதியா இது விமர்சனத்துக்கு உள்ளானது என்றாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அதன் பின்னர்
வளங்கள் அதிகம் இருந்த நாடாக பார்க்கப்பட்ட கத்தார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2003-2004 ஆண்டுகள்ல 3.7% இருந்து 19.2% வளர்ச்சி அடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2006ஆம் ஆண்டுல பொருளாதாரம் மேலும் விரிவடைந்து 26.2% உயர்ந்து போயிடுச்சு. கத்தார் நாட்டின் சிறிய மக்கள் தொகை மிக அதிகமான வித்தியாசத்தை உருவாக்கியுள்ளது. 30 லட்சம் பேர் வர கத்தார் மக்கள் தொகையாக கொண்டிருக்கிறது. அதிலும் 30 லட்சம் பேர்ல 10% பேர் அயல் நாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தார் என்பது இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் வளங்களால் உலகின் மிக செல்வ செழிப்பான நாடுகள்ல ஒன்றாகும். அரேபிய தீபகற்பத்தில் அமைந்துள்ள இந்த சிறிய நாடு தன் எல்லைக்குள்ள பாலைவனத்தையும் கடலையும் இணைக்கும் தனித்துவமான நிலப்பரப்பை கொண்டுள்ளது. கத்தாரின் மொத்த மக்கள் தொகையில உண்மையான கத்தாரிய குடிமக்கள் வெறும் 15% மட்டுமே இருக்கிறாங்க. மீதமுள்ள 85% பேர் உலகின் பல்வேறு நாடுகள்ல இருந்து இங்கு பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் தான். வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகம் வசிப்பதால கத்தார்ல ஆண்களின் எண்ணிக்கை பெண்களை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளது. இது உலகின் மிக குறைந்த பெண் மக்கள் தொகை சதவிகிதத்தை கொண்ட நாடுகள்ல ஒன்றாக இருக்கு. உலகின் மிக சில இடங்கள்ல மட்டுமே பாலைவனமும் கடலும் நேரடியாக இணையும். அதுல கத்தாரின் கோர்கள் அசை பகுதியும் ஒன்றாகும். இது ஒரு யுனெஸ்கோ இயற்கை காப்பகமாகும். கத்தாரின் பாரம்பரிய விளையாட்டான ஒட்டக பந்தயத்துல ஜாக்கிகளுக்கு பதிலாக சிறிய ரிமோட் கண்ட்ரோல் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுது. கத்தார் நாட்டின் கத்தார் ஏர்வேஸ் விமான சேவை பலமுறை உலகின் தலைசிறந்த விமான நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கத்தார்ல பூகம்பங்கள் ஏற்படும் வாய்ப்பு கிட்டத்தட்ட 0 தான். எனவேதான் இது பூமியின் மிக பாதுகாப்பான நாடுகள்ல ஒன்றாக கருதப்படுது. கத்தார் உலகின் 2வது தட்டையான நாடாகும். இதன் மிக உயரமான பகுதி வெறும் 103 மீட்டர் மட்டும்தான், அதாவது 338 அடி மட்டுமே உள்ளது. இந்த நாட்டில் மக்கள் தொகையில 85%க்கும் அதிகமானோர் கத்தார் அல்லாதவர்கள் ஆவர். குடியேறியவர்கள் மிகப்பெரிய இனக்குழுக்களாக அரேபியர்கள் 40%, இந்தியர்கள் 18%, பாகிஸ்தானியர்கள் 18% மற்றும் ஈரானியர்கள் 10% இருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ், நேபாளம் மற்றும் இலங்கையிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்யறாங்க. கத்தாரின் அதிகாரப்பூர்வ மொழி அரபு மொழியாகும். மேலும் அதன் உள்ளூர் வட்டார வழக்கு கத்தாரி அரபு என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலம் ஒரு முக்கியமான வர்த்தக மொழியாகும். மேலும் இது கத்தார் நாட்டினருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இடையேயான தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படுது. கத்தார்ல உள்ள முக்கியமான குடியேற்ற மொழிகள்ல இந்தி, உருது, தமிழ், நேபாளி, மலையாளம் மற்றும் தகலாக் ஆகியவை அடங்கும். கத்தார்ல இஸ்லாம் பெரும்பான்மை மதமாகும். மக்கள் தொகையில சுமார் 68% பேர் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க. பெரும்பாலான கத்தார் குடிமக்கள் தீவிர பழமைவாத வகாபி அல்லது சலாபி வரிசை சேர்ந்த சுன்னி முஸ்லிம்கள் ஆவர். கத்தார் முஸ்லிம்கள்ல சுமார் 10% பேர் ஷியாக்கள். பிற முஸ்லிம் நாடுகளிலிருந்து வரும் விருந்தினர் தொழிலாளர்களாகவும் பெரும்பாலும் சுன்னியாகவே உள்ளனர். ஆனா அவர்கள 10% பேர் குறிப்பாக ஈரானை சேர்ந்தவர்கள் ஷியாக்களாகவும் இருக்கிறாங்க. கத்தார்ல உள்ள மற்ற வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்துக்கள் 14% பேர், கிறிஸ்துவர்கள் 14% மற்றும் பௌத்தர்கள் 3% இருக்கிறாங்க. கத்தார்ல இந்து அல்லது பௌத்த கோவில்கள் எதுவுமே கிடையாது. ஆனா அரசாங்கத்தால நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தில் உள்ள தேவாலயங்கள்ல கிறிஸ்துவர்கள் திருப்பலி நடத்த அரசாங்கம் அனுமதிக்கிறது. இருப்பினும் தேவாலயங்கள் கட்டிடத்தின் வெளிப்புறத்துல மணிகள், கோபுரங்கள் அல்லது சிலுவைகள் இல்லாம கண்ணுக்கு உறுத்தாத வகையில் இருக்க வேண்டும். கத்தார் என்பது சவுதி அரேபியாவிற்கு அப்பால் பாரசீக வளைகுடாவில் வடக்கே நீண்டு செல்லும் ஒரு தீபகற்பமாகும். இதன் மொத்த பரப்பளவு வெறும் 11,586 சதுர கிலோமீட்டர் தான், அதாவது 4,468 சதுர மைல்கள். இதன் கடற்கரை 563 கிலோமீட்டர்கள், அதாவது 350 மைல்கள் நீளமுடையது. அதே சமயம் சவுதி அரேபியாவுடனான இதன் எல்லை 60 கிலோமீட்டர் தான். இதன் கடற்கரை 563 கிலோமீட்டர்கள், அதாவது 350 மைல்கள் நீளமுடையது. அதே சமயம் சவுதி அரேபியாவுடனான இதன் எல்லை 60 கிலோமீட்டர்கள், அதாவது 37 மைல்கள் நீளத்திற்கு நீண்டுள்ளது. சாகுபடிக்கு உகந்த நிலம் இதன் பரப்பளவுல வெறும் 1.21% மட்டுமே ஆகும். மேலும் 0.17% மட்டுமே நிரந்தர பயிர்களாக உள்ளன. கத்தாரின் பெரும்பகுதி தாழ்வான மணல் நிறைந்த பாலைவன சமவெளியாகும். தென்கிழக்குல கோரல் அதாய்ட் அல்லது உள்நாட்டு கடல் என்று அழைக்கப்படும் பாரசீக வளைகுடாவின் ஒரு கடல் வழியை சுற்றி வானுயர்ந்த மணல் குன்றுகள் அமைந்திருக்கு. இதன் மிக உயரமான இடம் 103 மீட்டர், அதாவது 338 அடி உயரமுள்ள
துவைர் அல் அமீர் ஆகும். இதன் மிக தாழ்வான பகுதி கடல் மட்டமாகும். கத்தாரின் காலநிலை குளிர்கால மாதங்கள்ல மிதமாகவும் இனிமையாகவும், கோடை காலத்துல மிகவும் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும். ஆண்டுதோறும் பெய்யும் மிக குறைந்த அளவிலான மழை பொழிவுல ஏறக்குறைய அனைத்து ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் பெய்யுது. இதன் மொத்த அளவு சுமார் 50 மில்லிமீட்டர், 2 அங்குலம் மட்டும்தான். ஒரு காலத்துல அமைதியாக இருந்த இந்த நாடு இப்போது உலகின் பணக்கார நாடாக திகழுது. குளோபல் பினான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா UAE, பக்ரைன், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஓமன் போன்ற அரபு நாடுகளை கத்தாருக்கு அடுத்தபடியா வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.